கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கவிருக்கிற வசனம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்தில் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணும் விதத்தில் ஜெபித்து உபதேசிக்கையில் அடைக்கப்பட்ட லீதியாளின் உள்ளம் திறக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, குறி சொல்லுகிற ஆவியையுடைய பெண்ணுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை கிடைத்தது. வழக்கமாய் ஜெபிக்கிற அனுபவம் இருந்ததால் காவலில் அடைக்கப்பட்ட போதும் கட்டப்பட்ட நிலையிலும் துதிக்க முடிந்தது. முழு மனதோடு ஆண்டவரை துதித்து பாடின பொழுது பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலையிலும் வேதனையின் மத்தியிலும் அடிகளுக்கு மத்தியிலும் அவமானங்களுக்கு மத்தியிலும் தேவனை துதித்து பாடினார்கள். பாடின பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய பாவ சாப வியாதியின் கட்டுகள் கலண்டு போவது மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களின் கட்டுகளும் கலண்டு போகும். யோசபாத் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக வந்த மோவாப் அம்மோன் புத்திரரை கண்டு யோசபாத் மிகவும் பயந்தான். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த யுத்தம் தேவனுடையது என்று கூறிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு தைரியம் கொண்டான். யோசபாத் இஸ்ரவேல் யூதா புத்திரரை நோக்கி கர்த்தரை துதியுங்கள் என்று கூறினார். அது மட்டுமல்ல, பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது எதிரிட்டு வந்தவர்களை கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணினார். வெட்டுண்டு விழுந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள், பயங்கள் ஏற்படும் பொழுது நாமும் கர்த்தரை பாடி துதி செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு எதிராக வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலையை தர வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, நாங்களும் கட்டப்பட்டிருக்கையில் உம்மை ஒரு மனதோடு துதித்து பாட எங்களுக்கு பலன் தாருங்க. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலையாகி உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.